வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஜனநாயகனோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. எப்படி சார் இருக்குது பாட்டு? உண்மையிலே ஃபஸ்ட்டு சிங்கிள் பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த இந்த படமே எதிர்பார்ப்புக்கான படம். அதுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், விஜயோடைய கடைசி படம் அப்படின்னு. அதெல்லாம் கூட விமர்சனம் இருக்குது. அவர் வந்து பனையூரில் ரகசியமாக கதை கேட்குறாரு, நீலாங்கரையில் வந்து ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டாரு, 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் நடிக்க போகிறார் அப்படின்னு. இந்த பாடல்லையே அதுக்கான இது வருது, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். உண்மையிலே எனக்கு வந்து இதை பல பேர் வந்து சோஷியல் மீடியாவில் கலர்ஃபுல்லான பாட்டு, தெரிக்கிற மாதிரி பாட்டுன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தத்துவ பாடல், ஒரு அரசியல் பாடல், ஒரு மக்களுக்கான பாடல், தன்னுடைய அரசியல் களத்திற்கான ஒரு பாடலை விஜய் ரெடி பண்ணியிருக்காரு மீன் அவர் இதுதான் வேணும்னு கேட்டிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அனிருத், திருக்குறள், அறிவு, விஜய் 3 பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அறிவு தான் அந்த பாட்டை எழுதியிருக்காரு. வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாத்தி கம்மிங்லாம் எழுதினவர் அவர் தான். அது இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயம். அதில் தத்துவத்தை சொல்கிறது. தளபதி கச்சேரி, என்ன தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி அப்படின்ட்டு படம் முழுக்க ஒரு தத்துவ இதோடு போயிட்டு இருக்கிறது. குறிப்பாக விஜயம் பாடியிருக்காரு அப்படின்பொழுது ஒரு பக்கா கலர்ஃபுல்லான ஒரு பாட்டு. அதை தாண்டி வந்து நான் என்ன நினச்சேன்னா, விஜய் வந்து ஒரு 2-3 காட்சிகள் தான் வருவார். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிரிக்காக அப்படி போய்டுன்னு பார்த்தா டான்ஸ் மூமெண்ட், அதுவும் ஒரு பக்கம் பூஜா ஹெக்டேன்னு, ஒரு பக்கம் வந்து மமிதா, கெட்டப்லாம் பார்த்தீங்களா வந்து ஒரு கொஞ்சம் வயசான கெட்டப் மாதிரி. இது கூட ஓடிக்கிட்டு இருக்குது. பகவந்த் கேசரியோட ரீமேக் அப்படின்னு. அப்பட்டமான ரீமேக்காக மேபி இருக்காது. எனக்கு பகவந்த் கேசரியே இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. கடைசி நேரத்தில் பார்க்கலாம் வந்து மேபி வந்து ரைட்ஸ் வாங்கியிருக்காங்கன்றாங்க. அதை அப்படியே அடிச்சு பண்ண முடியாது. நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, இது விஜய்க்கான ஒரு அரசியல் படமாக கண்டிப்பாக இருக்கும். ஒரு சமூகம் சார்ந்த ஒரு விஷயத்தை இந்த படத்தின் மூலம் சொல்லுவாங்கன்னு எச்வினத்து கூட ஒரு இன்டர்வியூவில் சொன்னார். எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு படமாக இருக்கும். எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு படத்தில் ஒரு அரசியல் சொல்கிறதும் அதுவும் ஒரு பெரிய இதுதான். இந்த பாடலை வச்சு பார்க்கும்போது திரும்பவும் சொல்கிறது தான் வந்து ஒரு தத்துவ பாடல். அவ்வளோ விஷயங்கள் நீங்கள் நல்லா ஒரு முறைக்கு 3 முறை 4 முறை கேட்ட பிறகு தான் தெரியுது. இன்னைக்கு அது மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டு லிரிக்ஸோட கேட்குற இது வந்துருச்சு. உங்களுக்குலாம் அப்போல்லாம் சொல்லுவாங்க அது பாடல் புரியணுங்க அப்படின்னு. ஒரு மெலோடியாக அப்படி ஆரம்பிக்கணும். நீங்கள் குத்து பாடல் கூட பார்த்தீங்கன்னா புரிகிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு அந்த பேட்டர்னே மாறிடுச்சு. அதுவும் அனிருத் வந்து ஒரு ரேப் அப்படி கொண்டு வந்து சேர்த்து அதை தெறிக்க விட்டாரு. கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க வந்து விஜய் ஃபேன்ஸ் தவிர பார்த்தீங்கன்னா சாதாரண ஆட்கள் வந்து அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த பாடல் போக போக இதுவாயிடும். எனக்கு தெரிஞ்ச அரை மணி நேரத்தில் 1 மில்லியன் நம்ம அதான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்த நேரம் இன்னும் 2 மில்லியன் மேலே போயிட்டு இருக்கோம். வந்து உள்ள வந்து நிறைய அர்த்தங்கள் வந்து உள்ள பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ஆனால் கமர்ஷியல் சாங் மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் நம்ம 2-3 தடவை கேட்டோம்னா அதுக்குள்ள வந்து நிறைய விஷயங்களை வந்து வச்சிருக்க மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, தனக்குன்னு வாழாத அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து வச்சிருக்காங்க. விஜய் சார் அரசியலுக்கு வந்ததே அவருக்குன்னு அவர் வாழக்கூடாது, மக்களுக்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் வந்தார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை மீன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து அரசியல் பாடல்ன்றதை தாண்டி அரசியல் ப்ளஸ் கமர்ஷியல் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஆமாம், உங்களுக்கு முழுக்க அரசியல் பாடல், அரசியல் படம் அப்படின்னா அது ஒரு டாக்குமெண்ட்ரி தனமாக மாறிடும் சைமன் உங்களுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது உண்மையிலே அரசியலுக்குள்ளே வந்தது விஜய் வந்து பணம் சம்பாதிப்பதுக்காக கிடையாது. திரும்ப எல்லாரும் நிறைய பேர் சொல்கிறது விஜய் வந்து ஒரு படத்துக்கு 200 கோடினே வச்சிங்களேன், வருஷத்துக்கு ஒரு 4 படம் நடிக்கிறாரு. 800 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு விஜய் நினச்சா ரைட்டு. 800 கோடி ரூபா அது யாராவது விட்டு வருவாங்களா இன்றைக்கி? 800 கோடி சாதாரண விஷயமா? ஆனால் அதை விட்டு வரேன் இது இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். இந்த அரசியல் மாற்றத்துக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கணும். ஒரு புது அரசியல் களத்தை 2 திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி இருக்கணுமா, நாமளும் வரலாமே அப்படின்றதுக்காக அந்த முயற்சிக்காக தான் வந்திருக்கிறாரு. அதை சொல்கிற பாடலாகத்தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வெறும் தத்துவ பாடலாக இல்லாமல் ஒரு கமர்ஷியலோடு சேர்ந்த ஒரு விஷயமா இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கேபிஎன் ப்ரொடக்ஷன் வந்து கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு 400 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ 400 கோடின்னு வந்து நீங்கள் வெறும் தத்துவ பாடலாக பாடிட்டு போயிட்டீங்கன்னா அது எப்படி வந்து உங்களுக்கு இதுவாகாது. கண்டிப்பாக இது ஒரு கமர்ஷியல் கலந்த ஒரு அர்த்தமுள்ள ஒரு பாடலாக படமாக இது இருக்கும். கொடியை பறக்க விட்டு கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டிருக்காரு. இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எலெக்ஷன் பேஸ்டாக தான் ரிலீஸ் ஆகுதா சார்? இல்லை, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கேன் சைமன். நீங்கள் நிறைய பேர்லாம் கூட அது மறுத்துலாம் கூட இது பண்ணியிருந்தாங்க, போட்டிருந்தாங்க. இல்லைங்க, இது வந்து ஒரு அப்பா மகள் சென்டிமெண்ட் கதை, இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான இது, அரசியல்னா சின்ன சின்னதாக இருக்கும் அப்படின்னு. இது எலெக்ஷனை முழுக்க வருங்கால எலெக்ஷனை முழுக்க இன்னும் கேட்டால் வந்து இந்த படம் வந்த பிறகு விஜய் ஒரு 200-300 மேடைகளில் பேசுறதுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அது மாதிரி இந்த படத்துடைய பிரதிபலிப்பு இருக்கும். அது அப்படி இருக்கும். அது ஒரு அரசியல் இப்போ இந்த பாட்டு மாதிரி டேரிங்காக சொல்லாமல், ரொம்ப ராவாக சொல்லாமல், போகிற ஒரு அரசியல், அதை ஒரு கமர்ஷியலோடு சேர்ந்து போகிற போக்கில்
இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க டீகோட் பண்ணுறதுன்றீங்களா. நீங்களாம் வந்து ஒரு ஆயா வந்து வடை சுட்டுட்டு இருந்தா ஒரு காக்கா வந்து அது அப்படிலாம் சொல்லவே தேவையில்லை. வந்து ஒரு காக்கா வடை எடுத்து போனவங்களே தெரிஞ்சோ எங்கேயோ ஒரு இடத்துல ஆயா வடை சுட்டுட்டு இருக்குன்னு அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இன்னைக்கு வந்து ரசனை வேற விதமாக மாறி போச்சுன்னு போது அதை ராவா சொல்லாமல் ஒரு கமர்ஷியலோடு சேர்த்து விஜயோட டிவிக்கு கட்சிக்கு ஒரு கொள்கை படமாக அரசியல் படமாக இந்த ஜனநாயகன் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. எத்தனை தடை வந்தாலும் பிளாஸ்ட் பிளாஸ்ட் அப்படின்றாரு. அது வந்து இங்க இருக்கிறவங்களுக்காக சொல்றாரா இல்ல நார்மலாவே வச்சிருக்காங்களா? சொல்ற மாதிரி அங்கங்க வார்த்தைகள் வந்து பிளாஸ்ட் பிளாஸ்ட்னு வருது. அதுல குறிப்பா எத்தனை தடை வந்தாலும் பிளாஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம். நீங்க விஜய் அரசியலுக்குள்ள விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாரும் என்னையா இது வந்து ஒரு எக்ஸ் வலைதளத்துல கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேலி பொருளா பார்த்தாங்க. வந்து அதன் பிறகு கட்சி ஆரம்பிச்சுட்டு சைலண்டா இருந்தாச்சு. ஒரு கொடியேற்றத்தை கூட பனையூர் அலுவலகத்திலே ஏற்றிட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு மாநாடு தான் விஜய்க்கு அப்படியே மாற்றி விக்கிரவாணி மாநாடு தான் வேற விதமாக மாறிச்சு. வந்து இவ்வளோ பெரிய கூட்டம், இது எல்லாம் காசு கொடுத்து கூட்டணும் அந்த கூட்டம் கிடையாதுன்னு மதுரையிலேயே அதை பிரதிபலிச்சாரு. குறிப்பாக மக்களை சந்திக்கிற அந்த பயணம் அதில் வந்து ஒரு கசப்பான ஒரு மிக துயரமான கசப்பான துயரமான ஒரு சம்பவம். அதுல இருந்து அவர் மீண்டு வரதுக்கே 40 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் அந்த தடைகளை அப்படின்னு தடைகள் இருக்க தான் செய்யும். அது இந்த கட்சியும் கிடையாது. நீங்கள் அது எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் வந்து ஒரு புது கட்சி ஒரு மாசா ஒரு நடிகர் மற்றவங்களுடைய அரசியல் தலைவர்களுடைய விமர்சனப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கூத்தாடி இப்படி ஒரு இடத்துக்கு வரது யாராலையும் ஜீர்ணிச்சுக்க முடியாது. ஏன்னா போட்டி தானே. இங்க ஒரு சாதாரண விஷயத்துக்கே போட்டி இருக்கும்போது ஒரு அதிகார மையத்துக்கான போட்டி எப்படி இருக்கும் பாருங்க. அது கடுமையா இருக்கும். அதை தான் இந்த பாட்டில் வந்து எத்தனை தடை வந்தாலும் பார்த்துடலான்னு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த பாடல்ல கவனிச்சிங்களா, கொள்கை தலைவர்களை வந்து சிலையாக காமிச்சிருக்காரு. எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. கார்ல் மார்க்ஸ் அவரோட சிலையும் வருது அதுல வந்து இதுலயே டிகோட் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்போது இன்னும் கையில வந்து பேண்ட் வந்து டிவிகே கட்சியோட பேண்ட் கையில இருக்கு. ராஜ்யம்னு ஒரு படம் வந்து விஜயகாந்த் பாத்தீங்கன்னா அப்போ கட்சியெல்லாம் ஆரம்பிக்கல. அவர் அப்போ சொல்லிட்டு இருந்தாரு இருங்க விரைவில் அரசியலுக்கு வரும். ஆனா பின்பக்கம் பேக்டாப்ல இருந்தா அந்த தேமுதிகவுடைய கொடி ஃபுல்லா ஒரு சாங்ல யூஸ் பண்ணிருப்பாரு. டேரிங்காவே யூஸ் பண்ணது. அது மாதிரி இங்க அரசியலுக்குள்ள வந்தாச்சு. வந்த பிறகு இந்த படம் எப்படின்னா நான் வந்தா எப்படி இருக்கும், நாங்க வந்தா எப்படி இருக்கும், எங்க கிட்ட அந்த ஆட்சி கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை டேரிங்கா பேசாமல் ஒரு சூசகமா பேசக்கூடிய ஒரு படமாக ஒரு கருத்துள்ள படமாக இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார் பாட்டில் பார்த்தோம்னா விஜய் சார் அவர் பாடும்போது அந்த இது ஆரம்பிக்கும் போது நார்மலாக தான் ஆரம்பிக்குது. பட் அதுக்கப்புறம் 3 லாங்குவேஜ் வந்து உள்ளே வருது சார். அவர் வந்து ஆவோ டுகெதர் பையா பையா அப்படின்னு சொல்லி ஹிந்தியில ஜாதி மதம் லேதையா ஜாதி மதம் லேதையா அப்படின்னு தெலுங்குக்கு போறாரு. அடுத்து வந்து நீங்கள் ஸ்நேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்டில்லா அப்படின்னு சொல்லி மலையாளத்தையும் உள்ள கொண்டு வராருங்க. இது வந்து மலையாளம் ஃபேன்ஸ் வந்து அவருக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஹிந்தி தெலுங்கு கூட விட்டுருங்க, அந்த மலையாள ரசிகர்கள் இருக்காங்க பாருங்க. உண்மையாவே வந்து ஒரு மோகன்லால் மம்முட்டிக்கு இணையாக அவர்களையும் விட ஒரு படி அதிகமாக நான் வந்து அதிகப்படியாலாம் சொல்லலை. வந்து அங்கே இருக்கிற கேரளாவில் இருக்கிற நம்ம நண்பர்கள் சொல்கிற தகவல் தான். வந்து உங்களுக்கு ஒன்றும் இல்லை சைமன், வந்து நமக்கு தெரிஞ்ச திருநெல்வேலிலாம் நமக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க. வந்து இங்கே வந்து 9 மணி ஷோ தான் விஜய் படத்துக்கு வந்து. அது இதுக்கப்புறம் பெரும்பாலும் விஜய் படம் வந்து இங்கே வந்து விடியற்காலை அனுமதிச்சிருந்தா கூட கேரளா புனலூர் மாதிரியான இதுகளில் வந்து இன்னும் கூட சீக்கிரமாக போடுவாங்க. அப்போ செங்கோட்டை வழியாக தென்காசி பகுதியில் இருக்கிறவங்களாம் சைக்கிளில் போய் படம் பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் அங்கே நீங்கள் கோயம்புத்தூர் பெல்ட் எடுத்துங்க, பாலக்காடு அந்த பக்கம் நாகர்கோவில் கன்னியாகுமரியில் திருவனந்தபுரம் இப்படி இவங்க போகிறாங்க. அவங்க இருந்து ஏங்க நாங்களே கியூவில் நின்று நீங்கள் ஏன் அங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க எப்படி ஒரு பதில் பாருங்க. எங்க வந்து நாம கூட தான் பெங்களூர் போகிறோம், நகரி போகிறோம். நானே ஒரு தடவை கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு போய் படம் பார்த்தீங்களா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா அங்கே அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் வந்து அதையும் சேர்த்து தான் அவர் கொண்டாடி இருக்கிறது. இன்னும் கேட்டால் வந்து கேரளாவிலையும் ஒரு அணி ஆரம்பிச்சிருவாருன்னு நினைக்கிறோம். வந்து இலக்கிய அணி மகளிர் அணி மாதிரி கேரளா அணின்னு ஒரு ஆரம்பிச்சிருவார். சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன். அந்த அளவுக்கு அங்கே ஃபேன்ஸ் வந்து சார் விஜய் சாரை இப்படி எல்லாருமே அவர் வந்து அட்ராக்ட் பண்ணுறாரு. அதுக்கு வந்து குறிப்பாக குழந்தைகளை விஜய் சார் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறாரு அப்படின்றதுக்கான பெரிய ரீசன் வந்து அவரோட டான்ஸு. அதை வந்து அவர் அந்த அவர் வந்து அந்த எப்படி சொல்கிறது அந்த ஆறா குறையாமல் அந்த பிளாஸ்ட் பயங்கரமாக கொடுக்கறதுல அவர் வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடக்கூடியவர். இதுலேயும் ஒரு ஸ்டெப்பு போட்டிருக்காரு. நாளையிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாவை திறந்தாவே வி கச்சேரி தளபதி கச்சேரி தான் ஓடும்னு நினைக்கிறேன். உங்கள் மகளுக்கு என்ன வயசு? 7 வயசு ஆகுது. ஆமாம், நீங்கள் ஆனால் விஜய்க்கு எதிராக கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த பாப்பா வந்தப்போ
ஜனநாயகன் தான் லாஸ்ட் படம், இதுக்கப்புறம் நடிக்க மாட்டானு அழுது. சொல்லக்கூடாது சார் அவள்கிட்ட. உண்மையாவே நான் ஆச்சரியமா, இது வந்து மிகைப்படுத்தியே நான் சொல்லலை. நான் வந்து நிஜமா இந்த இதுக்காக சேனலுக்காக உட்காந்து நான் பேசல. அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வந்து எந்த அளவுக்கு போய் இது மிகைப்படுத்துற விஷயமே கிடையாது, அதுக்கு போய் ஓன் அழ ஆரம்பிக்கிறாவா. அவங்க நாங்க இன்னும் சொல்லல சார் இது ஜனநாயகன் வந்து கடைசி படம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இல்ல இதுக்கப்புறம் நடிப்பார் அப்படின்னு சொல்லிதான் வச்சிருக்கீங்க. நீங்களே 2-3 போஸ்டர்லாம் டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க வந்து அடுத்தடுத்து நடிக்கிறாரு அப்படின்ட்டு வந்து. அதுதான் நீங்க சொன்னதுதான் வந்து இந்த குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு நடிகர் இருக்காங்க இல்லைங்களா, அதுதான் மாஸ் வந்து. நீங்கள் வந்து ஒரு ஜாக்கி சான் ஆகட்டும், அப்புறமா வந்து எம்ஜிஆர் ஆகட்டும், ரஜினி ஆகட்டும், விஜய், இவங்கெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு பிடித்தமான நடிகர் போது தான் அவங்க வந்து குடும்பம், அதாவது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்னு ஒரு தேட்டருக்கு உள்ள வராங்க இல்லைங்களா, அதுதான் பலம். நீங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தால் தான் அந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டு. அந்த இடத்துல தான் விஜய் இருக்கார். அது எப்படி அட்ராக்ட் பண்ணுறாருன்னே தெரில சார். என் பொண்ணு வந்து ரீசெண்டாக வீட்டுக்கு போயிருந்தேன் சார். அப்போ வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்தாங்க. இதுக்கு என்ன பேர் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது விஜய் 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 அப்படின்னு கத்துனாங்க. என்ன விஜய்னு சம்மந்தமே இல்லாமல் வைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும், நான் அந்த ஆட்டுக்குட்டிக்கு விஜய் தான் பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே. நான் வந்து சரி என் பொண்ணு மட்டும்தான் ஃபேன் அப்படின்னு சொல்லி விட்டேன். அங்கே இருந்த 4-5 பசங்க எல்லாருமே விஜய் 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 அப்படின்றாங்க. இந்த பப்பு ஆட்டுக்குட்டி பேர் என்னது? விஜய் 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 விஜய். எப்படியா இந்த மனுஷன் இங்கெல்லாம் கவர் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு மேஜிக் தான் அது வந்து. அது ஒரு கரிஷ்மான்னு கூட சொல்லலாம் வந்து. அது என்னன்னு நம்ம அது கணிக்க முடியாது வந்து, உண்மைதான் அது. பூஜா டே, மமிதா பைஜு 2 பேருமே படத்தில் இருக்காங்க. என்ன எப்படி கேரக்டர் எதுவுமே தெரியல நமக்கு. பட் அவங்க 2 பேருமே படத்துக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக இருக்குது வந்து. பூஜா டே கூட பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படத்தில் நடிச்சதுனால கூட இதெல்லாம் இந்த படத்துலையாப்பா பீஸ்டோட ரிசல்ட் தெரியுமா, அவங்க வந்து ஒரு ராசி இல்லாத நடிகை அப்படி இப்படிலாம் போட்டுருங்க. ராசியில் ஒரு நடிகை வச்சு ராசி எடுப்பதுங்க வந்து. ஒரு ஹீரோவை வச்சு, ஹீரோவை தாண்டி ஒரு கதை தான் முக்கியமான ஒரு விஷயம். மமிதாவும் வந்து ஒரு ஒரு நல்ல நடிகை வந்து. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மமிதா ஜோடி மீமின்னு இருக்காது வந்து, ஒரு மகள் அப்பா மகள் ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கலாம் வந்து. 2 பேருமே நல்ல ஆர்டிஸ்ட். அது தவிர பார்த்தீங்கன்னா கௌதம் மேனன் இருக்காரு வந்து, பாபி தியோல் இருக்காரு, பிரியாமணி படத்தில் இருக்காங்களா, அப்படி பெரிய ஸ்டார் காஸ்ட் உள்ளே இருக்குது வந்து. இது திரும்ப சொல்லும்போது நம்ம வெறும் ஒரு 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 ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடலை வச்சோ அல்லது வந்து செகண்ட் தேர்டு அல்லது வந்து கிளிம்ஸ் வீடியோ வச்சோ ஒரு டீசரை வச்சா நம்ம வந்து இதுதான் கதைன்னு சொல்லிட முடியாது. வினோத் அதில் ரொம்ப கெட்டிக்காரரான ஆள் வந்து. நம்ம எதிர்பார்க்காத ஒன்றை கொடுக்கக்கூடியவர் வந்து. அவர் கூட சொல்லார் எல்லாருக்கும் பிடித்தமான படமாக இருக்குன்னு தான் சொல்லியிருந்தார் வந்து. அப்படி நம்ம அந்த ஜனவரி 9ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் போய் பார்க்கும்பொழுது தான் அது என்ன கதை, என்ன விஷயத்தை சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு கம்ப்ளீட்டாக ஜனநாயகத்தில் தெரிய வரைக்கும். அது வரைக்கும் இது மாதிரியான இதெல்லாம் இருக்குன்னு ஒரு அனுமானம் தான் இருக்கும். படம் வந்து 90% க்ரீன் மேட்டில் தான் எடுத்திருக்காங்கன்ற நியூஸ் வந்தது, வெளியே எங்கேயுமே போகல அப்படின்னு சொல்லி. இந்த க்ரீன் மேட் செட்டப் வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகுமா சார்? இவ்வளோ பெரிய ஆக்டருக்கு இது வரைக்கும் 90% உள்ளே எடுத்து நான் கேள்விப்படல. பட் அது ஒர்க் அவுட் ஆகுமா? நீங்கள் ராஜமௌலியுடைய படங்கள்லாம் க்ரீன் மேட் தானே வந்து. எந்த அளவுக்கு இன்றைக்கும் வந்து ஒரு தத்ரூபமாக இருக்குது வந்து. நீங்கள் அந்த செலவு தானே இதில் பண்ணியிருப்பாங்க. இப்போ நாம் நீங்கள் உங்களுக்கான யோசனை ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கும் ஹீரோவுக்கும் டைரக்டருக்கும் வந்துருக்குல்லைங்களா. இவ்வளோ பெரிய இது கடைசி படம்ன்றாங்க, அதில் எங்கேயும் பிசிறு தட்டக்கூடாதுன்னு வந்து. வெளியே போகாததுக்கு காரணம் என்னென்னா வெளியே போய் எடுக்கவும் முடியாது. நீங்கள் அதர் ஸ்டேட்டு கூட விஜய் வச்சுன்னு போக முடியாது. ஒரு கட்டத்தில் வந்து ஒரு 90s காலகட்டங்களில் ரஜினியை மைசூர் மாதிரியான இடங்களில் போய் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கேயும் பெருங்கூட்டம் வந்துருதுன்னு தான் நார்த்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க வந்து. நார்த்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நார்த்துக்கு போனால் கூட அநேகமாக ஜெயிலர் இது வந்தது இல்லைங்களா, அப்போ ராஜஸ்தான்லேயும் எங்கேயோ போய் எடுத்திருக்காங்க. மருதமெல்லாம் நின்று பார்த்துருந்துருக்காங்க ரஜினி சாப்னு கத்திருக்காங்க. சொல்கிறதுக்கு எனக்கு விஜய்க்கு அந்த மாதிரியான ஒரு இது வந்துருச்சு வந்து. அதனால வந்து இது ஸ்டுடியோக்குள்ளே தான், ஒரு க்ரீன் மேட்டுக்குள்ளே தான், ஒரு அரங்குக்குள்ளே தான் எடுக்க முடியும்னு எடுத்திருக்காங்க. அது கூட ஒரு ஆர்ட் டைரக்டராக இந்த படத்தில் சொல்லியிருந்தார் வந்து. ஒரு பீச் மாதிரி ஒரு செட்டு பண்ணோன்னே இல்லை நான் பீச்லேயே எடுத்துடலாமேன்னு சொல்லி அந்த காட்சி மட்டும் பீச்சில் எடுத்திருக்காங்க சார். ஓவராலாக அனிருத் வந்து போட்டதே தான் திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. இந்த பாட்டு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, ஆனால் எங்கன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அது எப்பயுமே சொல்லுவாங்கல்ல சார், அவர் வந்து ரஜினி சாருக்குன்னா ஸ்பெஷலாக பண்ணுறாரு, ஆனால் மற்றவங்களுக்குன்னா ஆர்டினரியாக பண்ணுறாரு அப்படின்னு. அந்த ஆர்டினரி வந்து இதில் தெரியுதா இல்லை பயங்கரமாக தான் இருக்கு? இல்லை, இது ஒரு பயங்கரமாகவும் இல்லை வந்து, அதுக்காக ரொம்ப இதுவும் இல்லை. நீங்கள் இது கேட்க ஹிட் பண்ணிடுவாங்க அது. ஆமாம். ஒருவேளை உங்களுக்கு செகண்ட் சிங்கிள் தேர்ட் சிங்கிள் இது மாதிரியான ஒரு தெரிக்கிற மாதிரி ஒரு 90களில் 80ஸ்ல வந்த தத்துவ பாடல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாகை சந்திரசேகர், விஜயகாந்த் இவங்கெல்லாம் அந்த கையை உயர்த்தி அது மாதிரி இல்லைனாலும் அந்த பாடல் கேட்குற மாதிரி உணர்ச்சி பொங்க பாடலாக கூட
மேபி அடுத்த வர பாட்டு கூட இருக்கலாம் வந்து. ஆனால் இந்த பாட்டு ஹிட்டு அதில் ஒன்றா கன்ஃபார்ம் வந்து. ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.